ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஸ்பெஷல் எல்லாம் தாவர தங்கத்தை வச்சு, அதுவும் சமீபமா நான் அடிக்ட் ஆயிருக்கிற சிக்கன் ரெசிபியோட இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? தாவர தங்கம் எதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கான மெனுவை ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். கேரட்டை நல்லா கழுகிட்டு தோலையும் நீக்கிட்டு துருவி ஒரு கப் அளவு அளந்து எடுத்திருக்கேன். பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி பழம் முந்திரி பருப்பை வறுத்து மாத்தி வச்சுட்டு துருவின கேரட்டை உள்ள சேர்த்து நல்லா வதக்குறேன். கேரட் நல்லா வதங்கி கலர் மாறினதும் 3/4 கப் அளவு பாலை உள்ள சேர்த்து நல்லா வேக விடுறேன். சேர்த்த பாலும் நல்லா வத்தி கேரட்டும் நல்லா குக் ஆகி நல்லா கெட்டியான பிறகு 1/4 கப் சுகரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சுகர் கரைஞ்சதும் வாசத்துக்காக ஏலக்காவும் வறுத்து வச்சு முந்திரி பழம் முந்திரி பருப்பையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கெட்டியான பிறகு ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் வெள்ளரி விதையும் உள்ள சேர்த்தீங்கன்னா கேரட் அல்வா ரெடி. நெக்ஸ்ட் லஞ்சுக்கு சிம்பிளா ஒரு ரைஸ் பாஸ்மதி அரிசியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்து பீன்ஸ் கேரட் பட்டாணி கொடமிளகா உப்பு சிக்கன் ஸ்டாக் பொடி சேர்த்து நல்லா வதக்குறேன். காய்கறியும் நல்லா வெந்து எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு வடிச்சு வச்ச சோறையும் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். சிம்பிளா ஒரு ரைஸ் ரெடி. மஸ்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சிம்பிளாவும் இருக்கும், ஃபிளேவர்ஃபுல்லாவும் இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமா மதுரை ஸ்டைல்ல சிக்கன் சுக்கா. பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு பூடு இஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் பொன்னிறமா ஆன பிறகு இது கூடவே மஞ்சள் பொடி வத்தப்பொடியும் உள்ள சேர்த்து 2 பெரட்டி விட்டுட்டு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனும் கொஞ்சம் உப்பு சேர்த்து பெரட்டி விடுறேன். நெக்ஸ்ட் இது அப்படியே மூடி வச்சு வேக விடுறேன். இதுல ஊறுது தண்ணியிலேயே சிக்கனும் வேகும். அதுக்குள்ள இதுக்கான ஸ்பெஷலான மசாலாவை திரிச்சிட்டு வந்துடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி சீரகம் சோம்பு மிளகு ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கிற அளவுல இழுத்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சிருந்தேன். சிக்கன் உங்க 85% நல்லா குக் ஆயிட்டு இப்ப திரிச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். இருக்கிற தண்ணி வத்துற அளவுக்கு அப்பப்ப பெரட்டி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலா கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிடுதேன். இந்த மதுரை ஸ்டைல் சிக்கன் சுக்காவை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்ட் ஆயிருவீங்க என்ன மாதிரி. நெக்ஸ்டா இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் சாம்பார் தான் இன்னைக்கான ஸ்பெஷல். துவரம் பருப்பு கூட நிறைய காய்கறிகள் சேர்த்து ரொம்ப சிம்பிளா குயிக்கா கொஞ்சம் டேஸ்டா ஒரு சாம்பாரையும் ரெடி பண்றேன். நேத்து அரைச்சு வச்ச இட்லி மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இட்லி பாத்திரத்திலையும் ஊத்தி வேக வச்சாச்சு. நெக்ஸ்டா 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக காக்கா முட்டை படத்துல பாட்டி ரெடி பண்ண பீஸா தோசை, அதுவும் என்னோட ஸ்டைல்ல. பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு மெல்ட் ஆனதும் இருக்கிற இட்லி மாவுல 2 கரண்டியை உள்ள ஊத்தி கொஞ்சம் மூடி வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்துருந்தேன். எக்ஸ்ட்ரா இதுக்கு மேல கொஞ்சம் பீஸா சாஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கேரட் கேப்சிகம் கார்ன் சொல்லி வெஜிடபிளையும் சேர்த்துட்டு ஃபைனலா சீஸையும் சில்லி பிளெக்ஸ் மிக்ஸ்டு ஹர்பையும் தூவி மூடி வச்சு வேக விட்டு சீஸும் மெல்ட் ஆச்சுன்னா பீஸா தோசை ரெடி. வேக வச்ச இட்லியும் நல்லா பஞ்சுன்னு சூப்பரா ரெடி ஆயிட்டு நெக்ஸ்ட் லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பேக் பண்ணிடலாம். ரெடி பண்ண ரைஸ் கூட சிக்கனையும் கேரட் அல்வாயும் வச்சு பேக் பண்றேன். ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணி இந்த பீஸா தோசையும் கட் பண்ணி பாக்ஸ்ல பேக் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லியை பிச்சு போட்டு சாம்பாரையும் ஊத்தி கொஞ்சமா நெய்யும் விட்டு குட்டீஸ்க்கு சாப்பிட கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.